நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பொறுத்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி, நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளும் நம்மளோட டெம்பரை லீவ் பண்ணிவிட்டு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருவோம். அந்த கோபம் நம்மளாக இருக்க விடாது. ஓகே, மனோனா இப்படி அப்படின்ற எண்ணம் மாறி ரொம்ப கொடுமையாக மாற ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய இடங்களில் ஏதோ ஒன்று உங்களை ஹர்ட் பண்ணுறது, மற்றவங்க உங்களை சீண்டி பார்க்குறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுடைய அந்த ஒரு நன்மை, அதாவது நல்ல ஒரு கேரக்டரை விட்டுட்டு ரொம்ப கெட்டவனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாட் லைக் ஜஸ்ட்டு ஒரு ஹர்ட்டிங் ஃபீலிங் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்டில் நம்மளை அறியாமலே நம்ம நல்ல கேரக்டரை லூஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நடக்கவே கூடாது தானே. அப்போது நல்ல விஷயங்களை, நல்ல கேரக்டரை எப்போவுமே நம்ம ஐடென்டிட்டியாக வச்சுக்கிறது நல்ல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போது அந்த மாதிரி எப்படி வாழ்வது, எந்த நேரத்துலையும் நம்மளுடைய நல்ல கேரக்டரையும் நல்ல நிம்மதி தரக்கூடிய சந்தோஷத்தையும் விடாமல் வாழ்க்கையை எப்படி பார்ப்பது அப்படின்றது தான் இந்த குட்டி ஸ்டோரி எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மிகவும் சந்தோஷம். எப்பவுமே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களை மீட் பண்ண போகிறோம், பேச போகிறோம் அப்படின்ற ஒரு ஆவல் எப்போவுமே இருக்கும். ஏன்னா நண்பா நண்பிகள் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய மாற்றம் எல்லாமே நம்ம பாட்காஸ்ட் மூலமாக நடக்குது அப்படின்றத தெரியப்படுத்த நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே என்னை திருப்பி உந்தி தள்ளுது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நல்ல சந்தோஷமான நிம்மதியான பர்பஸ்ஃபுல்லான லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஏற்றம், முன்னேற்றம் எல்லாமே தான் இந்த பாட்காஸ்டோட ஒரு பெனிஃபிட்டே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க $0 ஆர் ₹0 என்ற ஒரு பட்ஜெட்டோட தான் இது ரன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இது மணிக்காக கிடையாது, மானிட்டரி பெனிஃபிட் சுத்தமாக கிடையாது. என்னுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் இதை முழுக்க ஃப்ரீயாக ரன் பண்ணுவேன் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டு நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கீங்க, நம்மளுடைய பாட்காஸ்ட்டை எபிசோட்ஸை கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக 258க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எவ்ரி எபிசோட்ஸையும் கேட்டு பயன்பெறுங்கள். அதே இது நீங்கள் ரிப்பீட்டாக வரக்கூடிய நம்ம நண்பா நண்பிகள், நம்மளுடைய ஃபேவரட்டான நண்பா நண்பிகளாக இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பா நண்பிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலையும் ஃபாலோ பண்ணுறதுலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் 5 ரேட்டிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய நண்பா நண்பிகள்கிட்ட ரீச் அடைவதற்கான ஒரு முன்னேற்றத்தை, ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இதில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரைட், நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோட திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நான் கேட்டப்போ நிறைய நண்பா நண்பிகளுக்கு குட்டி ஸ்டோரி வித் மாரல் எபிசோட்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அப்போது நான் யோசித்தேன், ஓகே, நம்ம ஒரு 30 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி பண்ண மாதிரி ஒரு எபிசோட் குட்டி ஸ்டோரி எபிசோட், ஒரு எபிசோட் டிப்ஸ் எபிசோட். ஏன்னா டிப்ஸ் எபிசோடும் நிறையா மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு எபிசோட் குட்டி ஸ்டோரி, ஒரு எபிசோட் டிப்ஸ் எபிசோட் அப்படின்றது மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு எண்ணங்கள் வர ஆரம்பித்தது. இது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய
எந்த ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தாலும் RJ Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின் ஓவர் தேர். மோர் தென் 25 பீப்புள் அங்கே இருக்காங்க. ரொம்ப நெருக்கமாகவே டெய்லி என் கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு நிறைய நல்ல விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு, ஈவன் நம்ம விர்ச்சுவல் மீட்டு அடுத்த வாரம் பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய நண்பிகள் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒன்று முடிச்சிருந்தோம். ஸோ இது செகண்ட் டைம். ஸோ நேரடியாக என் கூட நீங்கள் பேசலாம். ஸோ நீங்களும் அதில் ஆர்வமாக இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆல்ரைட், நம்ம இப்போது ஆக்சுவல் எபிசோட்ஸ்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய டாபிக் பார்த்திங்கன்னா, டோன்ட் லூஸ் யுவர் குட் ஹார்ட் ஃபார் எனி ரீசன். ஏன்னா எந்த ஒரு ரீசனாக இருந்தால் கூட நம்மளுடைய ஐடென்டிட்டியை, நம்ம இப்படி தான், நம்ம நல்லவங்க, நம்மளுடைய நல்ல கேரக்டர்ஸை விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா நம்மளை சுற்றி வரக்கூடிய அந்த ட்ரிகர்ஸ் எல்லாமே நம்மளை கெட்டவனாக மாற்றி போயிடும். நம்ம வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் மாற்றிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கை வேணும்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அந்த யூனிக் நல்ல திறமையும் நல்ல அன்பான ஒரு கேரக்டரும் நம்மளுக்கு கண்டினியூவாக இருக்கணும் தானே, உண்மை தானே? அப்போது அதை நம்ம பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரைட், குட்டி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவர் எப்போவுமே அவருடைய நல்ல மனசை கைவிடவே மாட்டார். ரொம்ப அருமையான மனிதர். சுற்றி இருக்க மக்கள் அனைவரும் அவங்கள பார்த்து ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா அவர் ஒரு டீச்சரும் கூட. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெருமை தகுந்த ஒரு மனிதர் தான் அந்த ஒரு விவசாயி, ஒரு வயசான விவசாயி, டீச்சர் அப்படின்ற மாதிரி பல்முகத்தன்மை கொண்டவர். அவர் எப்போவுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பேசினாலே ரொம்ப அழகான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அதுக்காகவே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் என்ன நடந்திருக்கு, அவருடைய காட்டுக்கு போகிற வழியில் ஒரு பயங்கரமான தீ பற்றி எரிஞ்சிட்ருக்கு. பற்றி எரியும் பொழுது அதில் அவர் கவனிக்கிறாரு ஒரு பாம்பு. அந்த பாம்பு அந்த ஃபயருக்குள்ளே, அந்த தீக்குள்ளே பயங்கரமாக மாட்டிக்கிட்டு சூடு தாங்க முடியாமல் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இவர் பார்த்துருக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பெரிய கம்பை எடுத்து அந்த பாம்பை அப்படியே இழுத்துருக்கிறாரு. ஓகே, நம்ம பாம்பை இழுத்து காப்பாற்றிடுவோம் சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. சுற்றி இருந்தவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. அதில் அவரோட மாணவர்களும் கூட வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. அப்போ அந்த கம்பை எடுத்து அந்த ஸ்னேக் அந்த பாம்பை வந்து எடுத்து வெளில எடுக்கிற வழியில் அவர் கையில் டொப்புன்னு கொட்டிருச்சு. கொட்டினோடனே ஒரு வலி தாங்க முடியாமல் திருப்பி அவர் அறியாமல் அந்த தீக்குள்ளே அந்த பாம்பை கீழே போட்டுடுறாரு. ஐயோ, திருப்பி அந்த பாம்பு அந்த ஃபயரில் பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்ணுறது, நம்ம என்னன்னா இந்த பாம்பை காப்பாற்றணும்னு நம்ம ட்ரை பண்ணோம், கடிச்சிருச்சே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திருப்பி அந்த கம்பை எடுத்து அந்த பாம்பை ட்ரை பண்ணி வெளில எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ அங்கே பார்த்த அவரோட மாணவர்களும் மக்களும், என்னடா அவரு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எடுத்த பாம்பை அவரை கடிச்சிருச்சுல, அப்புறம் ஏன் வந்து திருப்பி அந்த பாம்பை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள கேள்வி. சரி கேட்டுருவோமேன்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் அவருடைய மாணவனே, ஐயா உங்களோட தான் அந்த பாம்பு கடிச்சிருச்சு ஐயா, அப்புறம் ஏன் வந்து அதை திருப்பி காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறான். அவர் காப்பாற்றின பாம்பு அது பாட்டுக்கு ஓடிடுச்சு. ஒரு புன்முறுவலோட, ஒரு அமைதியான சாந்தமான முகத்தோட பதில் சொல்கிறாரு. தம்பி, உங்களுக்கு தெரியுமா, இயற்கையிலேயே இந்த மாதிரி ஊர்வன பாம்புகள் எல்லாமே கடிக்க தான் செய்யும். அது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம அதை காப்பாற்றுறோமா இல்லை அதை கொல்ல ட்ரை பண்ணுறோமான்னு அதுக்கு புரியாது, அந்த ஜீவராசிகளுக்கு புரியாது. அப்போது அதோடைய இயற்கையை அது மாற்றிக்க முடியாது. அது நம்ம தெரிஞ்ச விஷயம். கடிக்கணும், நம்மளை அட்டாக் பண்ண வராங்கன்னா நம்ம கடிக்கணும், தாக்கணும் அப்படின்ற எண்ணம் அதுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அது அதோட இயற்கையை மாற்றிக்கிறாத மாதிரி நான் ஏன் என்னுடைய இயற்கை
என்னுடைய உண்மையான பண்பை கேரக்டராக மாற்றிக்கணும். நான் ஹெல்ப் பண்ணணும், அதுதான் என்னுடைய கேரக்டர். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போது எவ்வளோ பெரிய பாதிப்புகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய சீண்டல்கள் எது வந்தாலும் என்னுடைய இயற்கையான பண்பை ஏன் மாற்றிக்கணும் அப்படின்னு பதில் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, எந்த ஒரு நேரத்துலையும் உங்களுடைய அந்த ஒரு யூனிக்னஸ், உங்களுடைய அந்த தனித்தன்மையான குணம், நல்ல குணம், யார் உங்களை ஹர்ட் பண்ணாலும், யார் உங்களை சீண்டி விட்டாலும், யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும், யார் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் அதை மாற்றிக்கிறாதீங்க உங்களுடைய நல்ல இதயத்தை. ஆனால் அதுக்காக ரொம்ப 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 கண்மூடித்தனமாக நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் ப்ரிகாஷன்ஸ் நம்ம பாதுகாத்துக்கணும். அதை நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம குணத்தை மாற்றிக்க வேணாம். எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணி நம்ம டெம்பரை லூஸ் பண்ணி தேவையில்லாமல் நம்ம நிம்மதியை கெடுக்க வேணாம். இவ்வளோ அருமையான கருத்து பார்த்தீங்களா? உடனே அந்த பையனுக்கு புரிஞ்சுது, ஆஹா ரைட்டு தானே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் அங்கே வாழ்க்கையிலையும் எப்போவுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்ணுற மிஸ்டேக்னால் நம்மளுடைய ஒரிஜினல் குணத்தை இழந்து கோவப்பட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி, இல்லை நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு மனசை கெடுத்துக்கிட்டு கடைசியில் கஷ்டப்பட போகிறது நம்ம. எதை நினச்சி மற்றவங்க நம்ம கஷ்டப்படணும்னு நினச்சாங்களோ, நம்ம குணத்தை இழக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க தானே, நம்ம தோத்துட்டோம் தானே. எப்போவுமே நம்மளுடைய நிறம் மாறக்கூடாது, நல்ல நிறம் மாறக்கூடாது. எகெயின் அதை அண்டர்லைன் பண்ணுறேன். சில குணங்கள் எல்லாருக்கும் எல்லாமே 100% நல்ல குணங்கள் இருக்காது. சில கெட்ட குணங்கள் இருக்கும். அதுக்காக அந்த கெட்ட குணத்தை விட்டு கொடுக்காமே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நல்ல குணத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கணும். ஏன்னா நல்ல குணம் நல்ல வாழ்க்கையையும் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல நிம்மதியும் கொடுக்கும். அதே நேரத்தில் கெட்ட குணம் எப்போவுமே நல்ல வாழ்க்கையை கொடுக்கவே கொடுக்காது. இந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையா பொய்யா? அடப்போப்பா, நீ இருந்துருவியா? எல்லா நேரத்துலையும் உன்னை சீண்டி பார்க்கக்கூடிய மக்களையும் எல்லா இடத்துலையும் உன்னுடைய டெம்பரை லூஸ் பண்ணாமல் நீ உன்னுடைய ஒரிஜினாலிட்டியோடு இருந்துருவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே ஃப்ராங்காக சொல்லப்போனால் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. அதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம நிம்மதி இழக்கவே மாட்டோம். எவன் கோவப்பட வைக்க ட்ரை பண்ணானோ, எவன் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கடைசியில் ஃபீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னடா எதுக்குமே அசைய மாட்டேறான், எப்போவுமே சலனம் இல்லாமல் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கானே அப்படின்ற பொறாமையும் போட்டியும் தான் வரும். வந்துட்டு போகுது, நமக்கு தேவையில்லைல்ல. யாரோட எண்ணங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அவசியமே கிடையாது. நம்மளுடைய எண்ணங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்தாலே சுற்றி இருக்க எல்லாமே கரெக்டாக அமையும். உண்மைதான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் எதுக்குங்க நம்ம அவங்க அப்படி நினைக்கிறாங்க, இவங்க அப்படி நினைக்கிறாங்க, இவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க, இன்றைக்கி வாழ்க்கை அப்படி இருக்குது, அது இதுவும் இருக்குது. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத பல விஷயங்களை கைக்குள்ளே எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளையே எதுக்கு வாழணும்? அந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தமே கிடையாது. வாழ்க்கைன்றது நம்ம வாழக்கூடிய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட உணர்வுகள் மட்டும்தான். நல்ல நினைவுகள், உணர்வுகள் நம்ம வாழ்க்கையை ஃபுல்ஃபில்லாக மாற்றும். அதே இது என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்க, இப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு என்ன வாழ்க்கை இது? 4 பேருக்கு நான் பயனுற வாழ்ந்தேன் அப்படின்னு நினைப்போடு வாழ்க்கை வாழணும். அப்படி இல்லையா, யாரையும் நான் கெடுக்கலை அப்படின்ற வாழ்க்கை வாழணும். அந்த வாழ்க்கை ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த குட்டி ஸ்டோரி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய சப்போர்ட்டை, உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஹேப்பனிங்ஸ் ஓவர் தேர்.
உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ளஸ் சென்ட் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டீங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய நண்பா நண்பிகள்கிட்ட ரீச் அடைவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரும். அதனால் உனக்கு என்னப்பா பலன்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரி அவங்க ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? கொடுத்து வாழ்வோமே, எடுத்து கொடுத்து வாழ்வோம். ஸோ முழுக்க முழுக்க இந்த எஃபர்ட் உங்களுக்காக மட்டுமே, உங்களுடைய புன்னகைக்காக மட்டுமே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. அடுத்த வாரம் டிப்ஸ் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மனோ. டேக் கேர் நண்பா நண்பி. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். எல்லாமே சூப்பராக அமையுங்க. கஷ்டமே இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமான பாதையில் தொடர்ந்து பயணித்து உங்களுடைய புன்னகை என்றும் காக்கப்படும். கண்டிப்பாக நடக்கும். பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா நண்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.